ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எல்லோருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் ஜித்தன் ரமேஷ் பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். நான் இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல பெரிய பேங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜித்தன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டஸியாக இருந்தது. இந்த படம் வந்து ஜித்தன் 2 அதே மாதிரி ஜித்தன் 2 நீங்கள் ஃபேண்டஸி நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தான் போவீங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு நார்மலான படம். ஜித்தன் 2 ஒரு ஹாரர் காமெடி படம் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் சந்தோஷத்தோடு போவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஏன் இந்த சீக்வல் இவ்வளோ லேட்டாக வந்ததுன்னா அப்போது ஜித்தன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு எதுவுமே அப்போ மைண்டில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ லைனாக எல்லா படமும் சீக்வல் வரும்போது ஏன் நம்ம படம் ஜித்தன் 2 வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வின்சென்ட் சார்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ வின்சென்ட் சில்வா சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாரர் படம் பண்ணுறோம் சார், அது எப்படி சார் செட் ஆகும்னு நான் கேட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேண்டசி இன்விசிபிளாக ஆகிட்டேன். இது இல்லைப்பா பேர் மட்டும் ஜித்தன் 2, ஆனால் நம்ம ஹாரர் ட்ரெண்ட் வந்து நம்ம தானே ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரை நம்பி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம ரிலீஸ் ஆகிருந்தது தான் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு நம்ம படம் தான் ஹாரராக இருந்திருக்கும். அண்டு கண்டிப்பாக அந்த ஹாரர் மீன்ஸ் இப்போ எவ்வளோ ஹாரர் மூவி வந்திருக்கோ அந்த ஹாரர் அந்த படத்தை கம்பேர் பண்ணோன்னா இந்த படத்தை வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லோரும் ஒரு இதில் 4-5 ஃப்ரெண்ட்ஸு போய் ஒரு வீட்டில் அப்படியே மாட்டி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இது வேறு ஜானர். திரைக்கதை வசனம் வந்து டைலாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே இவர் எழுதியிருக்காரு வின்சென்ட் சில்வா. அண்ட் டைரக்டர் வந்து ராகுல் பண்ணியிருக்காரு. அண்டு படத்தில் வந்து எனக்கு லீட் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ருஷ்டி தாங்க பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு ரீசெண்டாக பாம்பேலேருந்து ஒரு பொண்ணை மீன்ஸ் ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணை பார்த்துருக்கேன்னா இந்த ஸ்ருஷ்டி தாங்கவே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக தமிழ் பேசுகிறாங்க. ஸோ ஒரு ஷார்ட் பண்ணும்போது அவங்க அவ்வளோ டெடிகேஷன் அந்த டைலாக் எடுத்து அவங்க உள்ளுக்குள்ளே வாங்கி ஒரு ப்ராம்ப்ட் இல்லாமல் மீன்ஸ் யாரோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களே பேசி அவங்களாவே எனக்கு ப்ராம்ப்ட் வேண்டாம் நானே இப்போ பேசுவேன், எனக்கு தெரியும், நான் இப்போ ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுது, ஸோ நானே பண்ணி அப்படியே அந்த உள்ளே வாங்கி அது என்ன அந்த மீனிங்கோ அது உள்ளே வாங்கி அது பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது. நான் இந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் மறுபடியும் அவர் ஜித்தன் எப்படி அவர் எங்கள் ஃபேமிலி மாதிரி இருந்தோம், இந்த படத்துலையும் ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஜித்தன் பாட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 சாங் இருக்கும், 5 சாங் டோட்டலாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சாங் தான், ஒரு 2 சாங். ஒரு சாங் வந்து ஃபோக் சாங்கு, ஒரு மான்டேஜ். ஒரு பார்ட் 1ல் எப்படி ஆமுதலக்கு தான் ஒரு பெரிய லெவலுக்கு எனக்கு ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு சின்ன குட்டி நாத்தனான்னு சொல்லி ஒரு படம் சாங் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து கானாபாலா பாடியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து ஆமுதலக்கு தான் ஈக்குவலாக இது ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்டு மெயினாக ஒருத்தர் பற்றி சொல்லியே ஆகணும், சினிமாட்டோகிராஃபி எஸ்கே மிச்சல். படத்தோட பேக் போன்னு அவர் சொல்லணுன்னா ஜித்தன் 2ல் வந்து அது எஸ்கே மிச்சல் தான். ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்காது. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒர்க் ஹார்ட் பண்ணி ஒரு ஆங்கிள் ஒரு ஃப்ரேமும் ரசித்து வச்சு என்னை எப்படி காட்டணும், என்னை எப்படி நல்லா எப்படி இந்த சைடில் அழகாக இருப்பேனோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு ஆங்கிளும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுருந்தார். அண்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வரும் அவருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது எஸ்கே மிச்சலுக்கு. என் பேர் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு படம் வந்து ஜித்தன் நல்லா ஹியூஜ் சக்ஸஸ் ஆனதுனால என் பேர் வந்து ஜித்தன் ரமேஷ்னு ஒரு பிராண்ட் வந்துடுச்சு. ஸோ சீக்வலில் வந்து ஜித்தன் ரமேஷ்னு இப்போ டைட்டெல்லாம் நார்மலாக வேறு படம் பேரெல்லாம் இருந்ததுன்னா ஜித்தன் ரமேஷ் நடிக்கும் இந்த படம் நீ வேணுடா செல்லம், ஜித்தன் ரமேஷ் நடிக்கும் புலி வருது, ஜித்தன் ரமேஷ் நடிக்கும் ஒஸ்தி அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. ஸோ இப்போது ஜித்தன் 2 பாட்டு வந்ததுனால ஸோ அது ஜித்தன் ரமேஷே தேவைப்படல. ஸோ நார்மலாக அந்த பிராண்டே தெரிஞ்சிச்சு. ஜித்தனில் யார் நினச்சாங்களோ ஜித்தன் ரமேஷ் தான் நடிக்க போகிறாருன்னு க்ளீனாக தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஜித்தன் ரமேஷ்னு எனக்கு எழுதணுன்னு அதெல்லாம் தேவையே படல. ஸோ பார்த்திங்கன்னா டேரக்டரு வின்சென்ட் சில்வா அவங்க பேர் தான் வந்துருக்கு தவிர்த்து என் பேர் வந்திருக்காது. ஸோ ஜித்தன் 2னாலே தெரிஞ்சிச்சு அது ஜித்தன் ரமேஷ் தான் சொல்லி. கண்டிப்பாக இந்த படம் வந்து காமெடி ஹாரர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன பசங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த காமெடி எல்லாம் பண்ணியிருக்கோம். எந்த விதமாக பயமோ இதெல்லாம் இருக்காது. நாங்கள் ஸ்ருஷ்டி தாங்கே கூட அவங்க தான் பெய்யாக நடிச்சிருக்காங்க. அவங்கள கூட நாங்கள் எந்த கெட்டப்பும் எந்த மேக்கப்பும் மாற்றாமல் அங்கே என்ன ஃபேஸ் இருக்கோ அதை தான் காமிச்சிருக்கோம். இப்போ எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அதே அழகாக மூஞ்சி தான் ஸ்க்ரீன்லேயும் காமிச்சிருவோம். ஸோ பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் பயம் இருக்கும், தவிர்த்து மீதியெல்லாம் எந்த இதுலையும் இருக்காது. ப்ளஸ் மெயினாக வந்து காமெடியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை ஹாரராக பண்ணியிருக்கோம்.
ஷூட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த கதையை வந்து கொடைக்கானல் பேஸ் தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இங்கே சீட்டிங் பண்ணி வந்துருக்கோம். ஆனால் மீதியெல்லாம் ஃபுல்லாகவே அவுட் எக்ஸ்டீரியர் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கொடைக்கானல் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். வேறு எங்கேயும் கிடையாது. சாங்கு கூட அங்கே தான் ஷூட் பண்ணோம். அண்டு ஃபோக் சாங் கூட கொடைக்கானல் ஃபுல்லாகவே கொடைக்கானல் சுற்றி தான் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு இடத்துல தங்கிட்டு இருப்போம். சரி, ஒரு பேய் படம்னால எல்லோரும் பேய்ன்னு சொல்லின்னு இது பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த இடத்துல நான் ஒரு ரூமில் தங்கின்னு இருப்பேன். கீழே கேமராமேன்னு இந்த சைடு வின்சென்ட் செல்வா எல்லோரும் தங்கின்னு இருப்பாங்க. அந்த அது எல்லோரும் மீன்ஸ் யாரோ கேமராமேனை மிடில் ஆஃப் த நடு ராத்திரியில் வந்து யாரோ தட்டி எஸ்கேன்னு கூப்பிட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ எஸ்கே யார் அதுன்னு விடுன்னு சொல்லியிருந்தாங்க. சடனாக திரும்பி பார்க்கும்போது யாருமே கிடையாது அங்கே. ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து எஸ்கே அந்த அப்படியே மைண்டில் வந்து அந்த ஷாக் வெளியவே வரல நெக்ஸ்ட் டே. ஸோ அது நெக்ஸ்ட் டேலேருந்து அவர் கேமராமேன் வின்சென்ஸோட டேரக்டரை சொல்லி, சார் நான் உங்கள் பக்கத்துலேயே தூங்கிடுறேன் சார், எனக்கு வேறு தனி ரூமெல்லாம் எதுவும் தேவையே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், எனக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்தது, அந்த ஒரு மீன்ஸ் கண்ணால் பார்த்தேன் சார், ஆனால் சடனாக பார்க்கும்போது இல்லை சார் அது. ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து அவர் ரொம்ப பாதிச்சு. ஏன்னா நானும் அங்கே தான் தங்கியிருந்தேன். எனக்கு ஒரு நாள் வந்து எதுவும் பண்ணல. நான் நினச்சேன் ஓகே பேய் ஃபேவரெட்னா நான் தான், என்னை பார்த்து பேய் பயப்படுதோ அப்படின்னு ஒரு ஃபீலில் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எல்லாருக்கும் பாதிச்சு. அதில் இந்த படத்தை வந்து டைரக்டர் ராகுல் வந்து இயக்கிக்கிறாரு. அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட்னா வின்சென்ட் செல்வா சாரோட அசிஸ்டன்ட் தான் அவர் கூட ஒர்க் பண்ணவர். ஸோ அவருக்கு வின்சென்ட் சார் என்கிட்ட கதை சொல்லும்போது, நான் சார் ராகுல் தான் பண்ண போகிறா டைரக்ஷன், சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ராகுல் பண்ணுறாரோ இங்கே இன்னொன்று வேறு அசிஸ்டன்ட் லாஸ்ட் அசிஸ்டன்ட் ஒன்றாலும் இருக்கட்டும், எனக்கு வந்து ஒரு சீன் ஒரு இது இருக்கும்போது ஒரு ஷாட் வைக்கும்போது நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் சார் நான் இதுக்கு நான் ஓகேன்னு சொல்லுவேன். இல்லாட்டி எனக்கு தேவையே இல்லை சார் நான் இந்த படம் பண்ணணுன்னு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் லாஸ்ட்டாக. ஸோ மறுபடியும் எனக்கு ஒரு பேட் நேம் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வரக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இருந்து என்னென்ன எனக்கு கரெக்டாக எனக்கு ஜித்தனில் எப்படி பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க லாஸ்ட் வரைக்கும் சொல்லி அது சொன்னோடனே அந்த ரிக்வெஸ்ட் அவரும் ஏற்றுட்டு இந்த படத்தை வந்து ராகுல் அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி ராகுலும் நல்லா டைரக்ட் பண்ணி நல்லபடியாக அவுட்புட் நல்லா தான் வந்துருக்கு. இப்போ ஜித்தன் 2 எனக்கு ஒரு பெரிய ஹிட்டு கிடச்சி இப்போ 10 டேரக்டர் 10 இது வந்து ஸ்டோரி வந்தாலும் கரெக்டாக நிதானமாக யோசிச்சுட்டு என்ன கதை எனக்கு கரெக்டாக சூட் ஆகும், எந்த கதை எனக்கு சூட் ஆகாது, அது மட்டும் நான் அது மைண்ட் கிளியரில் இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் இப்போ பண்ணதுனால மறுபடியும் இப்போ கம்பேக் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் அந்த தப்பு பண்ணிவிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கதை மீன்ஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதை எப்படி அது பண்ணுமோ அதுதான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு பெட்டராக தான் கொடுப்பேன். கண்டிப்பாக ஆன்டி ஹீரோஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸும் வந்தது. ஒரு சில இது மீன்ஸ் சின்ன கேரக்டர் வந்ததுனால நான் எல்லாம் எதுவுமே அக்செப்ட் பண்ணல. கண்டிப்பாக ஒரு நல்ல என்னை அறிந்தால அருண் விஜய்க்கு எப்படி ஒரு ஆன்டி கேரக்டர் கிடச்சதோ அதே மாதிரி எனக்கு இந்த மேட்ச் அதே மாதிரி ஒரு ஆன்டி கேரக்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.